மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிலருக்கு ஒரு பெரும் தொல்லையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பத்தி தான் இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம். என்னன்னா யூரினரி அர்ஜென்சி அப்படின்னு சொல்றது. ஃப்ரீக்வெண்டா யூரின் வந்துட்டே இருக்கு. ஆனா யூரின் வந்துச்சுன்னா என்னால அடக்கவே முடியல. உடனே நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும். எங்கேயாவது வெளியில போனா இமிடியேட்டா எனக்கு வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கு. அடக்கவே முடியல. லைட்டா நான் வந்து இரும்புறேன். சிரிக்கிறனால எனக்கு வந்து யூரின் லீக்கேஜ் இருக்குன்ட்டு நெறைய பெண்கள் சொல்றாங்க. ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இரவு நேரத்துல நான் தூங்கிட்டு இருக்கும்போதும் டக்குன்னு எனக்கு வந்து யூரின் வருது. எனக்கே தெரியாம படுக்கையிலே நான் வந்து யூரின் போயிடுறேன்ற பிரச்சனை நெறைய பேருக்கு சொல்லி நான் கேட்டுருக்கேன். இதற்கு எங்கெங்கேயோ போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தும், இங்க வந்து நான் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறேன். இந்த மாரி பிரச்சனையே இல்லன்ட்டு நெறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே இந்த மாரி பிரச்சனைகளால அவஸ்தைப்படுற நெறைய தோழிகளுக்கு, நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது தான் இப்ப இந்த பதிவ நான் உங்களுக்கு குடுக்குறேன். பொதுவா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே தளர்வடையும். சில குழந்தைகள் தூக்கத்திலே வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையும் சில குழந்தைகளுக்கு இருக்கும். ஆனா அடல்ட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு இந்த மாரி அடக்க முடியாம யூரின் அர்ஜென்சி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஆனா நான் யூரின் போறப்ப கொஞ்சம் தான் யூரின் பாஸ் பண்றேன். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த காரணங்களால இது வரும்? இதிலிருந்து எப்படி விடுபடலாம்ன்றதும் நான் சொல்றேன். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா அ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நெறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனைய நம்ம பார்க்க முடியுது. உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப தளர்ந்து இருக்கக்கூடிய பெண்கள். அதுவும் தசைகள் அப்படின்னு சொல்லும்போது, ஆஃப்டர் டெலிவரி பிரசவத்திற்கு பின் பெண்கள் நெறைய பேருக்கு அடிவயிற்றில இருக்கக்கூடிய தசைகள் தளர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாம நமக்கு செர்விக்ஸ்லயோ, இல்ல அதுக்கப்புறம் யூரின் ட்ராக்லயோ நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு, அதனாலயும் நமக்கு அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். சில பெண்களுக்கு யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் நெறைய பேர் இந்த பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்கோம். அதாவது யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அப்டின்னா, கர்ப்பப்பை தான் இருந்த இடத்தை விட்டு கீழ கொஞ்சம் இறங்கி வர்றது. இதற்கு காரணம் என்னன்னா, அதிகமா வெயிட் லிஃப்ட் பண்றது ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நேரம் நின்னுட்டே வொர்க் பண்றது, ரொம்ப தூரம் நடக்கிறது. அதுக்கப்புறம் உடல்ல புரோட்டீன் லெவல் குறைவாக இருக்கு, கால்சியம் லெவல் குறைவாக இருக்குன்னா, இந்த மாதிரி காரணங்களாலும் பெல்விக் ஃப்ளோர்ல அதாவது இடுப்பு எலும்புகள்ல இருக்கக்கூடிய மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போது, யுட்ரஸ் அது இடத்துல இருந்து கொஞ்சம் கீழ இறங்கும். பொதுவாக 3, 4 குழந்தைகள் பெற்றெடுத்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை நெறைய பேருக்கு வர்றத நம்ம பார்க்க முடியுது. இல்ல ஒரு சிலருக்கு ஃபைப்ராய்ட் யுட்ரஸ் இருக்கு. இல்ல செர்விக்ஸ்ல செர்விசைட்டிஸ் இருக்கு. இல்ல ஆல்ரெடி ஏதாவது கட்டிகள் இருந்து நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம்னா, இந்த காரணங்களாலயும் யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் வந்து ஏற்படலாம். இந்த காரணத்தினால என்ன ஆகும்னா, யுட்ரஸ் வந்து சிறுநீர் பை அதாவது பிளாடர கொஞ்சமா லைட்டா கம்ப்ரஸ் பண்ணும்போது, அங்க கொஞ்சம் யூரின் இருந்தாலும் நமக்கு உடனே யூரின் பாஸ் பண்ணணும், அர்ஜென்சி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இதுதான் முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா? வேற ஏதாவது நோய்களுக்கு நம்ம நீண்ட நாட்களாக மருந்துகள், மாத்திரைகள் எடுத்து, அதோட சைட் எஃபெக்ட்டா கூட நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும். பொதுவா எங்கனா நம்ம வெளியில போறோம்னா, கொஞ்ச நேரத்துல இம்மீடியட்டா எனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும். உடனே நம்ம டாய்லெட் தேடி போற நிலைமை நம்மள நெறைய பேருக்கு இருக்கு. இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக பெல்விக் ஃப்ளோர் எக்சர்சைஸ் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும்னு சொல்லலாம். இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகள வலிமைப்படுத்துற மாதிரியான சின்ன சின்ன உடற்பயிற்சிகள நம்ம தினமும் செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள வலிமைப்படுத்தணும். இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகளும், அந்த லிகமெண்ட்ஸ வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான வழிமுறைகள், அதாவது பயிற்சி முறைகளும், உணவு முறைகளும் நம்ம எடுத்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, நமக்கு லவண தைலம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத அடி வயித்துல நம்ம தடவி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த தசைகள் வலிமையாகும். அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணுன்ற பிரச்சனையும் நமக்கு குறையும். குமரி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்துல இருக்கிற ஒரு அற்புதமான தைலம். பெண்கள் குமரி பேர்லயே இருக்கு பாருங்க. கற்றாழை, மூசா மரத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு தைலம். இத வந்து நம்ம என்னன்னா, செர்விக்ஸ்ல அதாவது பெண்களோட பிறப்புறுப்புல செர்விக்ஸ்ல வந்து தடவிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்ம யூரினரி ட்ராக்ட் அத சுத்தி நம்ம வந்து பிரைவேட் பார்ட்ஸ்ல இந்த தைலத்த அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, தசைகள் இறுக்கம் அடைய ஆரம்பிக்கும். நம்ம உணவு முறைகள்ல நெறைய தோற்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துட்டு வரணும். முக்கியமாக இதுக்கு எத எத எடுத்துக்கலாம்னா, சுண்டைக்காய் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
சுண்டைக்காயை உணவுல நிறைய சேர்த்துட்டு அதுல முக்கியமா பால் சுண்டைக்காய் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணமும் இருக்கு. அதே மாதிரி அசோகப்பட்டை சூர்ணமும் இதுக்கு பயன்படுது. ஏன்னா இதுல அதிகமான தொறுப்பு சக்தி இருக்கிறதுனால இத நம்ம கஷாயம் மாதிரியோ இல்ல சூரண வடிவிலோ பாலோடு சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா இடுப்பு எலும்புகள் அது அங்க இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் இது எல்லாமே வலிமை அடைந்து தசைகள் இறுக்கமடையும். இறுக்கமடையும் போது என்ன ஆகும்னா அடிக்கடி நமக்கு வந்து யூரின் பாஸ் பண்றோன்ற ஒரு உணர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மெனோபாஸ் டைம்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இதுவும் ஒண்ணு. அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும்ன்ற தொந்தரவுகள் இல்லாம இது இருக்கும். நம்ம நிறைய உணவுகள் சாப்பிடும்போது அதாவது எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இல்ல கிழங்கு ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம்னா இதை தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இரவு நேரத்தில் சரியான உறக்கம். அடிக்கடி வந்து நம்ம அவுட் சைட்ல இல்ல பப்ளிக் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணும்போதும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இதையும் நம்ம தவிர்த்துட்டு வந்தோம்னா முக்கியமா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி குமரி தைலத்தை பயன்படுத்தலாம். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அடிக்கடி அடக்க முடியாம எனக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும்ன்ற பிரச்சனையிலிருந்து கூடிய விரைவில் நம்ம விடுதலை பெறலாம். இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.